புறப்பட்டு கிளம்பி வர்றப்ப சமுத்திரம் ஆழமானது. ஆனால் அதெல்லாம் கலங்கி அப்படியே குலுங்கி அதிர்ந்தது, வழி விலகினது. அவங்க வெட்டாந்தரையில் நடந்து செங்கடலை கடக்கிறார்கள். யோர்தான் அந்த சொல்லப்பட்டிருக்கு. அவங்க இஸ்ரேல் மக்கள் கானான் தேசத்துக்கு வர்றப்ப அந்த யோர்தான் நதிக்கிட்ட வர்றப்ப அது அந்த காலத்தில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுனதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு அந்த யோர்தானில் கால் வைத்த உடனே அந்த யோர்தான் நதியானது மேலே இருந்து வந்தது. ஆதாம் ஊர் வரைக்கும் தண்ணீர் குவியலாக நின்றது. எல்லாரும் உலர்ந்த தரை வழியா அந்த யோர்தானை கடக்கிறார்கள். கண்மலையிலிருந்து தண்ணீரை கொடுக்கிறார். வானத்திலிருந்து லோடு லோடா மண்ணாவை ஒவ்வொரு நாளும் கொட்டினார். கேட்டார்கள். அவங்களுக்கு காடைகளை கொடுத்தார். பகல் முழுவதும் ராம் முழுவதும் அடுத்த நாள் முழுவதும் அவங்க குவியலாக குவித்து வைத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவன் எவ்வளவு பெரியவர், வல்லவர், அவர் பெரியவருங்கிறத நம்ம வேதத்தில் பார்க்குறோம். தாவீது தான் சொல்றார், மலைகளே நீங்க ஆட்டுக்குட்டிகளை போல துள்றதுக்கு உங்களுக்கு என்ன வந்தது அப்படிங்கிறார். சங்கீதம் 29 பார்த்தீங்கன்னா கர்த்தர் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறவர், பெண்மான்களை ஈனும்படி செய்கிறவர். அப்படி கர்த்தருடைய வல்லமையை குறித்து அங்கே அப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது கர்த்தரை ஆதாரமாக கொண்டு அவரையே அவர் சார்ந்து கொண்டதுனால அவருடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் கூட இருந்து அவனுக்கு வெற்றியும் ஜெயமும் கொடுக்கிறார். அவங்க கூட பிறந்தவங்கள பெற்றோரை அவங்கள அவனை தாவீதை ஒரு பொருட்டா எண்ணல. ஆனால் இந்த தாவீது தான் அவனுடைய பெற்றோரையும் சகோதரரையும் காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அவனோடு இருந்தவர்கள் கடன்பட்டவர்கள், கைவிடப்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள். ஆனால் அவங்க எல்லாரும் ஒரு தேவ சேனையை போல அவர்கள் பெருகினார்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. 1 நாளாகம 29வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவன் கூட இருந்தவங்கெல்லாம் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார்கள். இந்த தாவீது ஆடு மேய்த்தவனை கர்த்தர் ராஜாவாக மாற்றி ஐஸ்வர்யமும் கனமும் கொடுத்து நல்ல முதிர் வயதிலே அவன் அடக்கம் பண்ணப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பாருங்க, நம்ம கர்த்தரை ஆதாரமாக கொள்ளுகிற பொழுது நம்ம எல்லா சூழ்நிலையிலும் நின்று ஜெயிக்கிறவர்களாக இருப்போம். வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் கர்த்தர், நம்மை போஷிக்கிறவர் கர்த்தர், நம்மை பாதுகாக்கிறவர் கர்த்தர், நமக்காக வாசலை திறக்கிறவர் கர்த்தர். அவருடைய காரணியம் நம்மை பெரியவர்களாக்கும். சரி, இன்னொரு காரியத்தை பார்க்கலாம். ஆதியாகமம் 37வது அதிகாரம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த கதை தான். அந்த தெரிந்த அந்த சம்பவத்தில் ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 37வது அதிகாரம் 2வது வசனம். யாக்கோப்புடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோடு இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். இஸ்ரவேல் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வர்ணமான அங்கியை செய்வித்தான். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோடு கூட பச்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். பெரிய குடும்பம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு. இவர்களுக்கு நான் தேவன் என்று கர்த்தர் சொல்லி கொள்ளுகிறார். இவங்களுக்கு 12 பிள்ளைகள். இப்போ யோசேப்பு அதுக்கப்புறம் ஒரு குமாரன் பாருங்க, மொத்தம் யாக்கோப்புக்கு 12 பிள்ளைங்க. இந்த யோசேப்பு 17 வயசா இருக்கிறப்ப தன்னுடைய அண்ணன்மார் செய்கிற தப்பெல்லாம் அவங்க அப்பா கிட்ட சொல்றப்ப அவங்களுக்கு கொஞ்சம் கோபம். இவன் நம்ம செய்கிறத பூரா அப்பா கிட்ட போட்டு கொடுக்குறேன்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்பா முதிர் வயதில் இந்த யோசேப்பு பிறந்ததுனால அவன் மேலே ரொம்ப பட்சமாக இருக்கிறார். அவனுக்கு பல வருணமான வஸ்திரத்தை எல்லாம் வாங்கி கொடுக்குறார். ரொம்ப ஆசையாக அவனை பக்குவமாக வச்சுக்கிறாரு. ஒருவேளை நம்ம மீதி எல்லாருக்கும் கொடுக்குற சொத்தை விட அவனுக்கு நிறையா கொடுத்துருவாரோ, நமக்கெல்லாம் கொடுக்காம அவனுக்கு கொடுத்துருவாரோ என்று அவர்கள் ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க. அப்பா கிட்ட இருக்கிறது எல்லாமே அவனுக்கு கொடுத்துருவாரோ அப்படின்னு. இப்போ இந்த மீத உள்ள சகோதரர்கள்
கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் நம்மளை உயர்த்துவாருங்கிறதெல்லாம் மறந்துட்டு அப்பா கிட்ட இருக்கிறத பூரா இவனுக்கு கொடுத்துருவாரு போல இருக்குன்னு அவர்கிட்ட இருக்கிறத தான் வந்து அவங்க கணக்கு பண்ணிக்கிட்டு அவனை பகைக்கிறார்கள். இதுல வேற வந்து சொப்பனம் கண்டேன்னு வந்து 2 தடவை சொல்றப்ப அவனுடைய சகோதரர்கள் இன்னும் அதிகமா பகைக்கிறார்கள். ஒரு நேரம் வந்தது, அவங்க அப்பாவுக்கு கீழ்ப்படிந்து அண்ணங்களை பார்க்க போலாம்னா தூரத்துல யோசேப்பை கண்டு, ஏதோ சொப்பனக்காரன் வர்றான், இவன் அந்த குழிக்குள்ள போட்டுருவான், இவன் சொப்பனை எப்படி நடக்கும்னு பார்க்கலாம். ஏன்னா அந்த 2 சொப்பனமுமே வந்து அவங்களுக்கு இவன் காலில் விழுவோமா, 10வது ஆளா பிறந்தவன் 11வது ஆளா, அதுக்கப்புறம் தானே பெஞ்சமின் பிறக்கிறான். அப்போ நம்மெல்லாம் அன்னைங்க இவன் காலில் போய் நம்ம விழுகுவோமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொன்ன சொப்பனத்தை கண்டு அவங்கெல்லாம் வந்து பகைக்கிறார்கள், அதிகமாக பகைக்கிறார்கள். யாக்கோப்பே கூப்பிட்டு, என் குமாரனே நீ என்ன சூரியனும் சந்திரனும் உங்க 11 நட்சத்திரங்கிறப்ப நாங்கள் எல்லாரும் உன் காலில் வந்து விழுகுவோமா, உன்னை வணங்குவோமா அப்படின்னு கடிந்து கொண்டான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா யோசேப்பு அந்த ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோப்பின் தேவனை தன்னுடைய ஆதாரமாக பிடித்து கொண்டான். அவர் கொடுத்த தரிசனத்தை உறுதியா பிடித்து கொண்டான். இவர்கள் பகைத்தார்கள், குழியில போட்டார்கள், இஸ்மவேலிடத்துல அடிமையா 20 வெள்ளிக்கு வித்துட்டாங்க. போத்திபார் அவனை வாங்கிட்டு போய் அடிமை வேலை செய்ய வைத்திருக்கிறான். ஆனா அங்கே சொல்லப்பட்டிருக்கு, இது ஆதியாகமம் 39வது அதிகாரத்துல, யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானின் தலைவர்களுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்தில் கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அவன் காரி சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டில் இருந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்துல தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணைக்காரன் ஆக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. கர்த்தரை சார்ந்து கொண்ட ஆதாரமாக கொண்ட ஒரு மனிதன் இருக்கிற பொழுது அவனுடைய வாழ்க்கையில பகைக்கலாம், குழிக்குள்ள போடலாம், அடிமையா விற்கலாம். ஆனா கர்த்தர் கூட இருந்து அந்த போத்திபாருடைய கண்களை தயவு கிடைக்க பண்ணினார். அவன் செய்யறதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். இதை அவன் பார்த்துட்டு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அவன் கையில ஒப்பு கொடுக்கிறப்ப அவனுக்கு உள்ளேயும் வெளியேயும் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வருகிறது. இப்ப நீதிமான்கள், கர்த்தரை சார்ந்து கொள்கிறவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் நீங்க எங்க வேலை பார்க்குறீங்களோ, எந்த இடத்துல இருக்கீங்களோ, கர்த்தர் உங்க கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை கனப்படுத்துவார், மேன்மைப்படுத்துவார். செய்யாத குற்றத்திற்காக அவன் ஜெயிலுக்கு அனுப்பப்பட்டான். இவ்வளவு பெரிய பொல்லாப்புக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று தன்னுடைய வஸ்திரத்தை விட்டு ஓடி போயிட்டான். அவன் ஜெயிலுக்கு போனாலும் ஜெயிலில் கர்த்தர் கூட இருந்தார். கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிறவனுக்கு, கர்த்தரை ஆதாரமாக கொள்ளுகிறவனுக்கு கர்த்தர் என்ன செய்யறாருன்னு பாருங்க. 21வது வசனம், கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையில் ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்கிறவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். கர்த்தர் அவனோடு இருந்தபடினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணபடினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றை குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. எந்த இடத்துலையும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை தாழ்ந்து போக விடமாட்டார். அவர் கூட இருந்து மனிதர்களுடைய கண்களில் கிருபை கிடைக்க பண்ணி காரியங்களை வாய்க்க பண்ணி உயர்த்தி தான் வைக்கிறவர். அந்த போத்திபாரே கண்டுபிடிச்சிட்டான், இவன் வந்ததுல இருந்து எல்லாமே நல்லா நடக்குது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சான். ஆனா செய்யாத குற்றத்துக்காக ஜெயிலுக்கு போனாலும் கர்த்தர் அங்கேயும் வந்து யோசேப்போடு கூட இருந்து அந்த ஜெயிலர் அவங்க செய்ய வேண்டிய வேலையெல்லாம் அவன் செய்கிறான். அந்த ஜெயிலில் இருக்கக்கூடிய கைதிகளை பூரா விசாரிக்கும்படி யோசேப்புக்கு ஒப்பு கொடுத்தான்னு சொல்லப்பட்டிருக்கு.
அப்ப எந்த இடத்துல வேலை பார்த்தாலும் கர்த்தர் வந்து உங்களை அந்த இடத்துல தலை நிமிர செய்வார். அங்கே கர்த்தர் கூட இருந்து காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர், செய்கிறவர். இப்ப அங்க இருக்கிறான். அங்க இருக்கிறப்ப வந்து 2 பேருக்கு சொப்பனம் வந்தது. அதுக்கு விளக்கம் சொன்னா, ஒருத்தனுக்கு அப்படியே